வணக்கங்க, நான் டாக்டர் இளங்கோ சேது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனா, கோயம்புத்தூர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்க்குறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய காரியம் அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியர். இந்த அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியர்ன்றது இப்போ அடிக்கடி நாங்கள் பார்க்குற ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது கல்லீரல் ஏற்கனவே சிரோசிஸ் ஆகி டேமேஜ் சிவியராக இருக்கிற ஒரு நபருக்கு தொடர்ந்து ஆல்கஹால் மது எடுக்கிறதுனாலையோ வைரல் இன்ஃபெக்ஷன்னாலேயோ வேற ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றதுனாலையோ கல்லீரலுடைய செயல் திறமை ரொம்ப குறைஞ்சு போறதுனால வர கண்டிஷன். இந்த அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியர் ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்க கரெக்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்யாம 80% இறந்து போறதுக்குரிய சான்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன் உயிருக்கு மிகவும் ஆபத்தான கண்டிஷன். இதை யூஸ்வலி நாங்க இந்த பேஷண்ட்ஸை ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இந்த ஐசியூல வச்சு நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்ஸ், உங்களுடைய ஜாண்டிஸ் லெவல் பிலிரூபின் டெஸ்ட் நம்ம பார்ப்போம்ல, அது 5க்கு மேல இருந்து அதோட உங்க ரத்தம் உறையிற தன்மை குறைஞ்சு போய் ஐஎன்ஆர்ன்ற டெஸ்ட் 1.5க்கு மேல போய் மூளை சரியா வேலை பார்க்காம நினைவு சரியில்லாம இருக்கிற இந்த 3 இதுல 2 பாசிட்டிவா இருந்தா போதுங்க, இது பேரு அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இதனால நம்ம புரிஞ்சுக்கொள்றதுன்னா, நம்ம உயிர் வாழக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ் அதை கல்லீரல் செய்ய முடியாம போகிற ஒரு நிலைமையில இது அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியரா மாறும். இதுக்கு நம்ம இம்மீடியட்டா சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும். அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல மோஸ்ட்லி ஐசியூல உள்ள கேர் கொடுப்பாங்க. அது மற்ற உறுப்புகள் கெட்டு போனதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. நுரையீரலோ ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷனுடைய குறைவோ கிட்னி ஃபங்க்ஷனுடைய குறைவோ இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. லிவர் ஸ்பெசிஃபிக்கா சில சமயத்துல நமக்கு கொடுக்க முடியும். வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா மெடிசின் கொடுக்க முடியும். ஆல்கஹால் ரிலேட்டடா ஒரு சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்க முடியும். சில சமயத்துல இந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்காக பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச்னு ஒரு சிகிச்சையை நாங்க பண்றோம். இதுல எங்களுக்கு பலத்த அனுபவம் இருக்கு. நாங்க இந்த பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சை 3 முறை வரைக்கும் நாங்க செய்வோம். நம்ம உடம்புல உள்ள பிளட் சர்க்குலேஷன்ல இருக்கிற பிளட்டை 4.5 டைம்ஸ் வரைக்கும் நம்ம சுத்தம் பண்ணுவோம். ஒரு தடவை பண்றப்ப 1 to 1.5 டைம்ஸ் பிளட் சுத்தம் பண்ணுவோம். அந்த மாதிரி 3 தடவை நம்ம பண்ணுவோம். 3 தடவைல உங்க லிவர் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லது. லிவர் ரெக்கவர் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுக்காக நாங்க சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். அதுல முக்கியமா நாங்க பண்றது ஆர்க் ஸ்கோர். இந்த ஆர்க் ஸ்கோர் 8க்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க கொடுக்குற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் சக்சீட் ஆகும். ஆர்க் ஸ்கோர் 13க்கு மேல இருந்தது அப்படின்னு சொன்னா நாங்க எந்த சிகிச்சை கொடுத்தோம் பேஷண்ட்டை உயிரோட வச்சிருக்க முடியாது. அவங்களுக்கு கம்ஃபர்ட் கேர் கொடுப்போம். இந்த 8ல இருந்து 13க்குள்ள இருக்கிற நம்பர்ல குறிப்பா 10க்கு மேல இருக்கிற நம்பருக்கு நாங்க ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனை ட்ரீட்மெண்ட்டா சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு கோல்டன் விண்டோ பீரியடுக்குள்ள நம்ம செய்யணும். இந்த கோல்டன் விண்டோ பீரியட்னா என்னங்க, 7 நாள்ல இருந்து 10 நாளைக்குள்ள செய்தா அவங்களுடைய லாங் டேர்ம் பெனிஃபிட், அவங்க 3 மாசத்துக்கு அப்புறமா 90% உயிர் வாழக்கூடிய ஒரு பெனிஃபிட்டை இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கொண்டு வரும். இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியர்ல மற்ற உறுப்புகள் கெட்டு போனதுடைய ரிஸ்க்கை நம்ம பார்ப்போம். நுரையீரல் ரொம்ப கெட்டு போயிருந்தது அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப டேமேஜ் ஆகி டயாலிசிஸ் ரொம்ப நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய அந்த டிரான்ஸ்பிளான்ட் அவுட்கம் அதெல்லாம் குறையும். ஸோ இதெல்லாம் நாங்க ஒரு கணக்கு வச்சு இந்த பேஷண்ட்டை பெனிஃபிட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா நாங்க ஒரு கணக்கு எடுத்து அதுல கரெக்டான பேஷண்ட்டுக்கு நாங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர் தான். இதுல பழைய லிவர் எடுக்கிறதுக்குள்ள ரத்த கசிவு அதிகமா வர்றதுக்குரிய சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆப்ரேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம புதுசா வைக்கிற லிவர் உடனே வேலை பார்க்க முடியாம இருக்கக்கூடிய ரிஸ்க் அதிகமா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் கை கொடுக்கக்கூடிய ஒரே சிகிச்சை முறையா. அதனால நாங்க நோயாளியுடைய குடும்பத்தினர் நாங்க எப்பவும் சொல்றது, இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறப்ப உங்க ஃபேமிலியில யாராவது டொனேட் பண்ண முடிஞ்சா இந்த பேஷண்ட்டை நம்ம ஒரு 70-80% காப்பாற்றிக் கொள்ள உள்ள ஒரு பெனிஃபிட் நம்ம உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியர்ன்றது ரொம்ப தீவிரமான ஒரு கல்லீரல் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்ட் சமயத்தை நம்ம கொடுக்கணும். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு நல்ல சிகிச்சை. இதை நம்ம பயன்படுத்துறது நல்லது. நன்றிங்க.